இவங்க ஹீரோ, ஹீரோயினும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் சந்தோஷமா தான் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனா வாழ்ந்துட்டுருக்கும்போது வந்து எது டிஸ்டர்பா இருக்கும்னா, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து அதிகமா வந்து ட்ரக்ஸ் அடிக்ட்டா இருப்பாங்க. அதாவது ஆல்கஹால வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கிறனால வந்து அவங்க ஃபேமிலிக்கும் செட் ஆகாது. குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அத எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு மறுவாழ்வு மையத்துக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றத நினைப்பாங்க. "நீ அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறமா வந்து நம்ம சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். ஏன்னா, நீ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத பார்த்து ஓவர் அடிக்ஷன் ஆயிரும். உடம்புக்கும் வந்து கெட்டது. அப்புறம் குழந்தைங்களும் வந்து கெட்டு போயிருவாங்க." அப்படின்னு வந்து சொல்ட்டாங்க. சொன்னோனே அவங்க அடிக்ஷனான அந்த ட்ரிங்க்ஸோட கண்ட்ரோல வந்து மைண்ட் செட்ட வந்து மாத்தலாம்னு நினைக்கிற ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புடிக்காம ஆரம்பிக்குது ஹீரோயினுக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பிடிக்காம ஆரம்பிச்சதுனால, வழக்கம் போல வீட்ல ஃபுல்லா சண்டையா தான் வரும். அவங்க மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா, அவங்க அடிக்ஷன் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடுறதே கிடையாது. அந்த அடிக்ஷனையும் வந்து எப்போ போக ஆரம்பிச்சுதோ, அதே மாரி அவங்க ஹஸ்பண்டையும் வந்து பயங்கரமா வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அந்த அடிக்ஷனுமே வந்து அவங்களுக்கு போயிருச்சு. போனதுக்கப்புறமா எப்புட்றா அவன அவாய்ட் பண்ணலாம், அந்த மாரி தான் வந்து பிஹேவ் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா, அவ்வளோ வெறியா இருந்தாங்க. அவங்களுக்கு புடிச்சத வந்து அவாய்ட் பண்ண சொன்னனால. அப்படி இருக்கிறனால வந்து ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. வீட்ல டெய்லியும் சண்டையா தான் போயிட்டுருந்தது. அத பார்த்து பொண்ணுங்க அவங்க பிள்ளைங்களே வந்து பயங்கரமா ஷாக் ஆனாங்க. "இது என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுற நிலைமைக்கு போனாங்க. அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி, அப்புறம் அவங்க லைஃப்ப வந்து எப்படி ஒட்டுக்கா சேர்ந்து வாழ்றாங்க, இந்த அடிக்ஷன வந்து கில் பண்ணிட்டுங்கிறது தான் வந்து "வென் எ மேன் லவ்ஸ் எ வுமன்ங்கிற ஃபில்ம்னு சொல்லலாம்.